இன்றைய முக்கிய நிகழ்வுகள். 50க்கும் மேற்பட்ட சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகள் செய்து புதுச்சேரி மூலக்குளம் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை சாதனை. புதுச்சேரியில் மருத்துவ சேவையில் ஒரு முக்கிய மைல்கல்லாக ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை 50க்கும் மேற்பட்ட சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. புதுச்சேரியை ஒரு சிறந்த மருத்துவ மையமாக அரசின் தொலைநோக்கு பார்வைக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த சாதனை அமைந்துள்ளது. நவீன உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் அர்ப்பணிப்புடன் கூடிய மருத்துவ குழுவின் ஒருங்கிணைந்த முயற்சியால் இந்த இலக்கு எட்டப்பட்டுள்ளது. அனைத்து அறுவை சிகிச்சைகளும் தேசிய மற்றும் மாநில உறுப்பு மற்றும் திசுமாற்று நிறுவனங்களில் வழிகாட்டுதலை பின்பற்றி வெளிப்படையான முறையில் மேற்கொள்ளப்படுகிறது. புதுச்சேரி மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான தமிழ்நாட்டை சேர்ந்த பல நோயாளிகளும் இந்த உயர்தர சிகிச்சையினால் பயனடைந்துள்ளனர். இதன் மூலம் நோயாளிகளின் பயண தொலைவும் மருத்துவ செலவும் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனை நிர்வாகம் தனது அடுத்த கட்டமாக செல்ஸ் அண்ட் ஹெல்த்ஸ் என்ற பிராண்டின் கீழ் அரசு அங்கீகாரம் பெற்ற சிறப்பு உப்புக்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. இவை நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், இதய பாதிப்புகள் மற்றும் சிறுநீரக செயலிழப்பு போன்ற தொற்றா நோய்களை மேன்மை செய்ய உதவும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இவை விரைவில் ஆன்லைனில் கிடைக்க உள்ளது. 1990களில் ஆரம்பத்தில் தொடங்கப்பட்ட ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை 150க்கும் மேற்பட்ட படுக்கைகளை கொண்டு அவசர கால தீவிர சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு 3ஆம் நிலை மருத்துவ சேவைகளை வழங்கி வருகிறது. இந்த சாதனை குறித்து மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் முருகேசன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆழ்கடலில் பேனர் வைத்து காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட அழைப்பு விடுத்த இளைஞர். புதுச்சேரி காமராஜர் தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியை சேர்ந்தவர் ஜாகீர். இவர் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர். இவர் என்ஆர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைய உள்ளார். இதனையொட்டி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று விருப்பப்பட்டு ஆழ்கடலில் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு வாக்களிப்பீர் என்ற பேனர் வைத்து பிரச்சாரத்தை துவங்கியுள்ளார். அந்த பேனரில் ஜேசிஎம் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் படம் இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் இவ்வித பேனரால் காமராஜர் நகர் தொகுதி பொதுமக்கள் இடையே பெரும் சந்தோஷத்தை ஏற்படுத்த உள்ளதாக தெரிகிறது. மேலும் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுவை பெரிய மார்க்கெட்டில் அமைந்துள்ள தியாக முதலியார் மணிக்கூண்டு புதுப்பிக்கப்பட்டது 5வது ஆண்டு விழா கேக் வெட்டி மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். புதுவை பெரிய மார்க்கெட்டில் அமைந்துள்ள தியாக முதலியார் மணிக்கூண்டு புதுப்பிக்கப்பட்டதின் 5வது ஆண்டு விழா மற்றும் சரஸ்டதார் தியாக முதலியார் அவர்களின் 246வது பிறந்தநாள் விழா 11/2/2026 அன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 1849ஆம் ஆண்டு திரு தியாக முதலியார் அவர்களால் புதுவை பட்டணத்திற்கு வழங்கப்பட்ட மணிக்கூண்டு கடந்த 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி 11ஆம் தேதி அவருடைய வாரிசுதாரர் டாக்டர் சாமுவேல் தியாகு அவர்களால் புதுப்பிக்கப்பட்டது. இம்மணிக்கூண்டு புதுப்பிக்கப்பட்டதின் 5வது ஆண்டு விழா புதன்கிழமையன்று கொண்டாடப்பட்டது. தியாக முதலியார் அவர்களின் வாரிசுதாரர் டாக்டர் சாமுவேல் தியாகு அவருடைய துணைவியார் திருமதி டெபோரா சாமுவேல் கேக் வெட்டி மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். இவ்விழாவில் பெரிய மார்க்கெட் வியாபாரிகள், பொதுமக்கள் மற்றும் பிரான்ஸ் நாட்டின் சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து திரு தியாக முதலியார் அவர்களின் 246வது பிறந்தநாளை முன்னிட்டு டாக்டர் சாமுவேல் தியாகு அவர்கள் இல்லத்தில் 11/2/2026 அன்று மதிய ஏழைகளுக்கு இலவச விருந்து வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. போலி மருந்து ஊழலுக்கு ஆளும் கூட்டணி துணை போவதாக எதிர்க்கட்சிகள் கோஷமிட்டதால் பரபரப்பு. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஏப்ரல் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 5 மாதங்களுக்கான இடைக்கால பட்ஜெட் இன்று சட்டசபையில் தாக்கல் செய்தார். புதுச்சேரி சட்டசபையில் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும்.
சட்டசபை தேர்தல் இன்னும் 2 மாதங்களில் நடைபெற உள்ளது. எனவே முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய முடியாது. இதனால் அரசின் 5 மாத செலவினங்களுக்கு ஒப்புதல் பெற்று இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இதற்காக புதுவை சட்டசபை இன்று வியாழக்கிழமை கூடியது. சட்டசபை சபாநாயகர் செல்வம் சபை நிகழ்வுகளை தொடக்கி வைத்தார். தொடர்ந்து இரங்கல் குறிப்பை சபாநாயகர் செல்வம் வாசித்தார். முன்னாள் எம்எல்ஏ சுப்ராயன், முன்னாள் நீதிபதி தாவூத் அன்சாரி, மகாராஷ்டிரா முன்னாள் துணை முதல்வர் அஜித் பவார் ஆகியோருக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இரங்கல் தீர்மானம் படித்து கொண்டிருக்கும் போது சுயேட்சை எம்எல்ஏ நேரு எழுந்து போலி மருந்து உற்பத்தியில் இந்த அரசு துணை போனது, இந்த ஊழலுக்கு சபாநாயகர் துணை போனதால் சட்டசபை நடத்துவதற்கு அருகதையற்றவர் என கண்டித்து கோஷங்களை எழுப்பினார். பின்னர் 5 மாத காலத்திற்கான இடைக்கால பட்ஜெட் முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். அப்போது காங்கிரஸ் மற்றும் திமுக எதிர்க்கட்சி, புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கட்சி போலி மருந்து ஊழலுக்கு துணை போய் உள்ளது. தலைமை செயலர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் முதல்வரையும் அமைச்சரையும் மதிப்பதில்லை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அரசு பதவி விலக வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர். மாநில அந்தஸ்து குறித்து கோஷங்களை எழுப்பி தங்கள் கண்டனத்தை தெரிவித்தனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்தியது கண்டிக்கத்தக்கது என பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர் கணபதி ஆகியோர் தெரிவித்தனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பணி நிரந்தரம் கோரி பல ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என முதல்வர் ரங்கசாமி கடந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவித்திருந்தார். அந்த உத்தரவை அமல்படுத்த கோரி பொதுப்பணித்துறை ஊழியர்கள் கடந்த சில வாரங்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதன்படி நேற்று சிங்காரவேலர் நினைவு நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதல்வர் ரங்கசாமியை அரசு ஊழியர்கள் சங்க தலைவர் சரவணன் தலைமையில் முற்றுகையிட முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து முதல்வரை பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர். ஆத்திரமடைந்த அரசு ஊழியர்கள் வெங்கடசுப்பா ரெட்டியார் சதுக்கத்தில் மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் கைது செய்ய முயன்றனர். அப்போது போராட்ட குழுவினர் போலீசாரை தாக்கினர். அதனை அடுத்து போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். பீதியடைந்த ஊழியர்கள் நாலாபுறமும் சிதறி ஓடினர். தடியடியில் காயமடைந்த பொதுப்பணித்துறை ஊழியர்கள் 11 பேரும், ஊழியர்கள் தாக்கியதால் காயமடைந்த 4 போலீசாரும் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இந்த நிலையில் நேற்று இரவு உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கு வந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர் கணபதி தாக்குதல் குறித்து போலீசாரிடம் கேள்விகளை எழுப்பினார். மேலும் அங்கிருந்த பொதுப்பணித்துறை ஊழியர்களிடம் அவர் ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர் கணபதி, முதலமைச்சர் அறிவித்த அறிவிப்பை இதுநாள் வரை செயல்படுத்தவில்லை. அதனால் அவர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி தடியடி நடத்திய சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்தார். பாகூர் தொகுதியில் ஜேசிஎம் மருத்துவ குழு அபார சாதனை. சிறந்த மனிதநேய சேவையாக ஜேசிஎம் மன்ற மருத்துவ குழு பாகூர் தொகுதியில் பல நோயாளிகளுக்கு தொடர்ந்து மருத்துவ உதவிகளை வழங்கி வருவது பொதுமக்கள் மத்தியில் பாராட்டை பெற்றுள்ளது. பாகூர் ஈஸ்வரன் கோவில் தெருவை சேர்ந்தவர் சேகர். தனியார் நிறுவனத்தில் காவலாளியாக பணிபுரிபவர். 5 மாதங்களுக்கு முன்பு கோரிமேடு பகுதியில் ஏற்பட்ட சாலை விபத்தில் கடுமையாக காயமடைந்த அவர் ஜிப்மர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று மூளை அறுவை சிகிச்சையும் மேற்கொண்டுள்ளார். நீண்ட சிகிச்சைக்கு பிறகு தற்போது வீடு திரும்பியுள்ள நிலையில் அவரது குடும்பம் கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ளது. தொடர்ந்து பயன்படுத்த வேண்டிய மருத்துவ உபகரணங்களையும் தினசரி மருத்துவ பராமரிப்புகளையும் மேற்கொள்ள முடியாமல் குடும்பத்தினர் தவித்தனர். இந்த நிலையை அறிந்த ஜேசிஎம் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் ஜேசிஎம் மன்ற மருத்துவ குழுவினர் மனிதநேய உணர்வுடன் உடனடியாக உதவிகளை செய்து வருகின்றனர். தினமும் சேகரின் இல்லத்திற்கு சென்று தேவையான மருந்துகள் வழங்குதல், உடல்நிலை பரிசோதனை, தொடர்ந்து செய்ய வேண்டிய சிகிச்சைகள் ஆகியவை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் சேகரின் உடல்நிலையில் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இதேபோல் குருவிநத்தம் பகுதியை சேர்ந்த 57 வயதான பாலசுப்பிரமணியன் வாகன விபத்தில் காயமடைந்து அறுவை சிகிச்சை பெற்று பின்னர் வீட்டு ஓய்வில் உள்ளனர்.
இவருக்கு ஜேசிஎம் மன்ற மருத்துவ குழுவினர் தினமும் வீட்டிற்கு சென்று மருத்துவ சிகிச்சை, பிசியோதெரபி மற்றும் அக்குபஞ்சர் சிகிச்சை அளித்து வருகின்றனர். பாலசுப்பிரமணியனின் மனைவி சிவகங்கை கூறுகையில், ஜேசிஎம் மருத்துவ குழு தினமும் எங்கள் வீட்டிற்கே வந்து சிகிச்சை செய்து வருகின்றனர். எனது கணவரின் உடல் நலம் முன்னேற்றம் அடைந்துள்ளது. ரீகன் ஜான்குமார் மற்றும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு நன்றி என்றார். மேலும் மூர்த்திக்குப்பத்தை சேர்ந்த தனசேகரன் விபத்தால் இடுப்புக்கு கீழே உணர்விழந்த நிலையில் இருந்தார். ஜேசிஎம் மன்ற மருத்துவ குழுவின் தொடர்ச்சியான சிகிச்சையால் தற்போது அவரது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதாக தெரிவித்தார். ஜேசிஎம் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் கூறுகையில், பாகூர் தொகுதி முழுவதும் நோயால் அவதிப்படும் மக்களை கண்டறிந்து தேவையான சிகிச்சை வழங்கி வருகின்றோம். சிகிச்சை பெற்று வருபவர்களின் உடல்நிலையில் முன்னேற்றம் காண்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். கோமாவில் இருந்து மீண்டு 2 வருஷமாக அப்படியே தான் சுயநினைவு இல்லாமல் இருக்காரு. இப்போ எல்லாருக்கிட்டையும் நாங்களே எல்லார்ட்டையும் கடன் வாங்கி அது வாங்கி அப்படி யார் உதவியும் இல்லாமல் நாங்களே எல்லாத்தையும் போட்டு செலவு பண்ணி எங்கள் வீட்டுக்கார ஃபேமிலி பண்ணிட்டோம். நிறைய இடத்துல அவரும் ஓடி ஓடி அரசியலுக்கு எல்லாத்துக்கும் உதவி பண்ணார். யாரும் எங்களுக்காக முன்னிருந்து எந்த இதுவும் செய்யலை. எந்த உதவியும் யார் மூலமே எங்களுக்கு கிடைக்கல. எங்கள் பிள்ளைங்க சம்பாதிக்கிறது அவர் சம்பாதிச்சுட்டு இப்படியே தான் பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு நாங்கள் இந்த நிலைமையாக இருக்கிறத பார்த்துட்டு ஐயா வந்தார். சார்லஸ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை மாதிரி உதவி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஐயா போய் செய்யணும். நல்லா இருக்காரு, கடவுளுக்கு நிகராக இருக்கிறாரு. அவர் நல்லா இருக்கணும் ஐயா. வேலைக்கு போகும்போது ஊந்துட்டு இடுப்புலேருந்து கால் வலி சொர்ணம் இல்லை, ஒரு மாதிரி இருக்குது. சார் தான் வந்து பார்த்துட்டு எல்லாமே செய்ய சொல்லி அவர் தான் ரெடி பண்ணி சொன்னார். எல்லாருக்குமே டாக்டரில் அனுப்பிச்சி விட்டார். புதுசு வேறு சொன்னார், எல்லாம் பண்ணார். இப்போ ஓரளவுக்கு ஏந்து நடக்கிறேன். படுத்துனே தான் இருந்தேன். இப்போ ஓரளவுக்கு சொன்னலாம் இருக்குது. எது நடக்கிற மாத்திரெல்லாம் வாங்கி தராரு, எல்லாம் பண்ணுறாரு. ரீகன் சாருக்கும் சார்லஸ் மார்டின் சாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். நம்மளோட ஜேசிஎம் மக்கள் மன்றம் மூலியமாக தினந்தோறும் நம்ம பாகூர் தொகுதியில் 3 பேருக்கு நம்ம ஃபிசியோதெரப்பி டெய்லி கொடுத்துருக்கோம். நம்மளோட ஜேசிஎம் மக்கள் மன்றம் மருத்துவ குழு சார்பாக இது தினந்தோறும் நம்ம பண்ணுறோம். நம்ம ஒரு வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட குறைகளை நம்ம கேட்கும் போது தான் தெரியுது, இந்த தொகுதியில் நிறையா பேர் அடிபட்டுட்டு அவங்களுக்கு 2-3 வருஷமாக படுக்கையாக இருந்திருக்காங்க. கடனை வாங்கி நிறைய இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களோட ஃபேமிலியே ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்போ தான் நம்மளோட ஜேசிஎம் மக்கள் மன்றம் டீம்கிட்ட இந்தமாரி விஷயத்தை எடுத்து சொன்ன பிறகு அவங்க தினந்தோறும் எந்த ஒரு இதுவுமே பார்க்காம அவ்வளோ ஒரு டிசிப்ளினோடு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போது ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப படுக்கையாக இருந்தவங்க இன்றைக்கி ஒருத்தர்னால ஏஞ்சி நடக்க முடியுது. ஸோ அந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம வேறு என்னென்ன குறைகள் இருக்கோ நம்மளோட ஜேசிஎம் மக்கள் மன்றம் மூலியமாக நம்மளோட மக்களோட குறைகள் நம்ம தினந்தோறும் தீர்த்து வைக்க தான் நம்ம வந்திருக்கிறோம். அதே போல் நம்ம மருத்துவ உபகரணங்களும் நம்ம வழங்கி கொண்டு இருக்கிறோம். அதுக்கு தேவையான மருந்துகள், தேவையான எல்லா வாக்கிங் ஸ்டிக், அது போன நிறைய விஷயங்கள் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு என்னென்ன பிரச்சனை இருக்கோ நம்மளோட மக்கள் மன்றம் மூலியமாக நம்ம சரி செய்வோம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப் பள்ளி 35ஆம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாடப்பட்டது. திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப் பள்ளி 35ஆம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. பள்ளியின் நிர்வாகி டாக்டர் சம்பத் வரவேற்றார். தொழிலதிபர் துரைராஜன் தலைமை தாங்கினார். பள்ளி சேர்மன்கள் டாக்டர் ஹரிஷ்குமார், டாக்டர் மோகன்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொழிலதிபர் ரத்ன சந்திரசேகர், வீரராகவன், நாசர், கண்ணன், செல்வகுமார், பூமிநாதன் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். பள்ளியின் கடந்த ஓராண்டு நிகழ்வுகள் காணொளி காட்சி ஒளிபரப்பப்பட்டது. விழாவில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு விழாவில் கலந்து கொண்ட முக்கிய பிரமுகர்கள் சான்றிதழ் மற்றும் ரொக்க பரிசு வழங்கி பாராட்டினார்கள். அரசு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சாதனை மற்றும் தொடர்ந்து 18வது முறையாக சிறந்த பள்ளிக்கான விருது பெற்றதற்காக பள்ளி நிர்வாகி சம்பத், துணை முதல்வர் சுசிலா சம்பத் ஆகியோருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இதில் சையத் அகமது, ராஜமணி, புதுச்சேரி சுயநிதி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் டாக்டர் ரங்கநாதன், செயலாளர் சிவராஜன், பொருளாளர் டாக்டர் சிவசுப்பிரமணியன், துணைத் தலைவர் டாக்டர் இளமதி அழகன், தனியார் பள்ளி நிர்வாகிகள் அன்பழகன், அழகப்பன்,
ரமேஷ், மோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் மாணவர்களின் பல்வேறு விதமான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. முன்னதாக காலை வேளையில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் பரிசளிப்பு விழா எல்கேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கும் மற்றும் எல்கேஜி முதல் 9ஆம் வகுப்பு வரை முதல் 3 முதன்மை மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு முன்னாள் துணை சபாநாயகர் டிபிஆர் செல்வம், சாரண சாரணிய மாநில ஆணையர் சண்முகம், மண்ணாடிப்பட்டு அரசு மருத்துவமனை மருத்துவ அதிகாரி பாலசுப்ரமணியன், பாலாஜி மெடிக்கேர் சென்டர் நிர்வாக இயக்குனர் டாக்டர் அஜிதா ஆகியோர் மாணவர்களுக்கு பரிசு மற்றும் கேடயம் வழங்கி பாராட்டினார்கள். பள்ளி துணை முதல்வர் டாக்டர் சுசிலா சம்பத் நன்றி கூறினார். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கோனேரிக்குப்பம், உளவாய்க்கால் மற்றும் அகரம் ஆகிய கிராமங்களுக்கான ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்திற்கு கட்டுப்பட்டுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கோனேரிக்குப்பம், உளவாய்க்கால் மற்றும் அகரம் ஆகிய கிராமங்களுக்கான ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்திற்கு கட்டப்பட்டுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திறப்பு விழா நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக கோனேரிக்குப்பம், உளவாய்க்கால், அகரம் ஆகிய கிராமங்களில் நிலவும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க 2.50 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, 1 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை மூல நீர்த்தேக்க தொட்டி, 1 லட்சம் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை சுத்திகரிக்கப்பட்ட நீர்த்தேக்க தொட்டி மற்றும் நிமிடத்திற்கு 660 லிட்டர் திறன் கொண்ட இரும்பு தாதுக்களை நீக்கும் 2 உருளை தொகுப்புடன் கூடிய குடிநீர் திட்டத்திற்கு மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அதற்கான அரசின் ஒப்புதல் ரூபாய் 4,07,00,000 மதிப்பீட்டில் குடிநீர் திட்டத்திற்கான பல்வேறு பணிகள் முடிக்கப்பட்டு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தலைமையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் ஆகியோர் முன்னிலையில் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் தலைமை செயலாளர் டாக்டர் சரத் சவுகான், பொதுப்பணித்துறை செயலாளர் டாக்டர் முத்தம்மா, பொதுப்பணித்துறை தலைமை செயலாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் 2 சுந்தரமூர்த்தி, பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் பக்தவச்சலம், கிராம குடிநீர் வழங்கல் உதவி பொறியாளர் சிவானந்தம், இளநிலை பொறியாளர் கார்த்திக், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர், உதவி பொறியாளர் சத்யநாராயணன், இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் மற்றும் பொதுமக்கள், கூட்டணி கட்சியினர், ஊர் முக்கியஸ்தர்கள், பாஜக பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வீராம்பட்டினம் செங்கிழநீர் அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான 500 ஆண்டுகளுக்கு மேலாக பழமை வாய்ந்த அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கிழநீர் அம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. முன்னதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆலயத்தில் விக்னேஸ்வர பூஜை, தன பூஜை, கோ பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்று திங்களன்று யாகசாலை அலங்காரம், கலச அலங்காரம் நடைபெற்று முதல் கால யாகசாலை பூஜைகள் துவங்கியது. தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையன்று 2ஆம் கால பூஜை மற்றும் 3ஆம் கால யாக பூஜைகளும், நேற்று காலை 4ஆம் பழைய பூஜையும், மாலை 5ஆம் கால பூஜையும் நடைபெற்றது. தொடர்ந்து இன்று காலை 6ஆம் கால யாக பூஜைகள் மிக சிறப்பாக நடைபெற்றது. மகா பூர்ணாகதி செய்யப்பட்டது. தொடர்ந்து மேலதாளங்களுடன் கடப்புறப்பாடு நடைபெற்றது. ராஜகோபுரம், மூலவர், விமானம், கொடிமரம், பரிவார தெய்வம், விமானங்கள் உள்ளிட்டவைகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ செங்கிழநீர் அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு கலசாபிஷேகம் செய்து மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இவ்விழாவில் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன், அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன்,
வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகள், தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் நடைபெற்ற விழாவில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இவ்விழாவில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் இவ்விழாவில் கலந்து கொண்ட பெண் பக்தர்கள் அனைவருக்கும் ஐம்பொன்னால் ஆன நாணயம், லட்டு பிரசாதம் உள்ளிட்டவைகளை தாம்பூலமாக வழங்கினார். தொடர்ந்து இவ்விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சுரேஷ், திருப்பணிக்குழு தலைவர் மகாலிங்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் குழுவினர், வீராம்பட்டினம் மக்கள் குழுவினர் மற்றும் கிராம மக்கள் ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர். வீராம்பட்டினம் கடற்கரையில் வலை பின்னும் கூடம் அமைக்க சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் ஆய்வு செய்யப்பட்டது. அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் கடற்கரை கிராமத்தில் மீனவர்களுக்காக வலை பின்னும் கூடம் அமைக்கும் பணிக்காக இடம் தேர்வு செய்யப்பட்டு கள ஆய்வு நடத்தப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி மற்றும் மீன்வளத்துறை செயலர் மணிகண்டன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. ஆய்வில் வீராம்பட்டினம் பகுதியில் 4 இடங்களில் இடம் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான கள ஆய்வு நடத்தப்பட்டது. இதில் வீராம்பட்டினம் பகுதியை சேர்ந்த மீனவர்கள் தங்களது பல்வேறு கோரிக்கைகளை அரசு செயலர் முன் வைத்தனர். இதில் புதிதாக அமைய உள்ள வலை பின்னும் கூடத்தில் கழிப்பறை வசதிகள் ஏற்படுத்த வேண்டும், வீராம்பட்டினம் பகுதியில் கடல் நீர் உட்புகுவதை தடுக்கும் விதமாக தெற்கு பகுதியில் கருங்கற்கள் கொட்டி மண்ணரிப்பை தடுத்திட வேண்டும், மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து விசைப்படகுகள் செல்லும் ஆற்றுப்படுக்கையின் முகத்துவார பகுதியில் ஏற்படும் மண் அடைப்பை அகற்றும் வகையில் நிரந்தரமாக டிஜர்ஜிங் இயந்திரம் கொண்டு மண் அகற்ற வேண்டும், கொண்டை ஊசி வளைவு பகுதியில் கற்கள் கொட்டி நீர் தேக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். இதனை கேட்டறிந்த செயலர் இதற்கான உரிய நடவடிக்கையை மேற்கொள்வதாக உறுதியளித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை இயக்குனர் முகமது இஸ்மாயில், இணை இயக்குனர் தேவசிகாமணி, திட்ட இயக்குனர் மீரா சாஹி, பொதுப்பணித்துறை தெற்கு செயற்பொறியாளர் சந்திரகுமார் உள்ளிட்ட அதிகாரிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் புதிய பேருந்து நிலையம் அருகில் தெருநாய்களை சீக்கிரமாக பிடிக்குமாறு திருபுவனை தொகுதியை சேர்ந்த அருள் பாண்டியன் அவர் கேட்டுக்கொண்டார். இன்று புதுச்சேரியில் புதிய பேருந்து நிலையம் அருகில் தெருநாய்கள் 70க்கும் மேற்பட்ட நாய்கள் உள்ளன. அதை அனைத்தையும் அருள் பாண்டியன் தலைமையில் முனிசிபாலிட்டி டிபார்ட்மெண்ட்டிடம் சேர்ந்த 60க்கும் மேற்பட்ட நாய்கள் பிடிக்கப்பட்டனர். அங்கு அமைந்துள்ள கடைகள் மற்றும் 2 வீலர் பார்க்கிங் செய்யும் இடங்களில் முக்கால்வாசி நாய்கள் பிடிக்கப்பட்டன. முனிசிபாலிட்டி டிபார்ட்மெண்ட்டிற்கு நன்றியை தெரிவித்தார். இதை முதலமைச்சர் ரங்கசாமி ஐயா கூட கண்டுகொள்ளாத காரணத்தால் மிக வருத்தம் அடைகின்றேன் என்று அவர் தெரிவித்தார். இன்னும் பல இடத்தில் அதிகமாக உள்ளது, அதையும் சீக்கிரமாக பிடிக்குமாறு திருபுவனை தொகுதியை சேர்ந்த அருள் பாண்டியன் அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்தியது கண்டிக்கத்தக்கது. பாட்டாளி மக்கள் கட்சியினர், கழக நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு ஊழியர்களிடம் ஆறுதல் தெரிவித்தனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பணி நிரந்தரம் கோரி பல ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவித்திருந்தார். அந்த உத்தரவை அமல்படுத்த கோரி பொதுப்பணித்துறை ஊழியர்கள் கடந்த சில வாரங்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதன்படி நேற்று சிங்காரவேலர் நினைவு நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் ரங்கசாமியை அரசு ஊழியர்கள் சங்க தலைவர் சரவணன் தலைமையில் முற்றுகையிட முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து முதல்வரை பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர். ஆத்திரமடைந்த அரசு ஊழியர்கள் வெங்கடசுப்பா ரெட்டியார் சதுக்கத்தில் மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் கைது செய்ய முயன்றனர். அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தடியடி நடைபெற்றது. இதனையடுத்து போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். பீதியடைந்த ஊழியர்கள் நாலாபுறமும் சிதறி ஓடினர்.
தடியடியில் காயமடைந்த பொதுப்பணித்துறை ஊழியர்கள் 11 பேரும், ஊழியர்கள் தாக்கியதால் காயமடைந்த 4 போலீசாரும் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இதனை அடுத்து இன்று காலை பொதுப்பணித்துறை ஊழியர்கள் நேரில் சந்தித்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கிழக்கு மண்டல அமைப்பாளர் கோபி என்கின்ற கோபாலகிருஷ்ணன், வடக்கு மண்டல அமைப்பாளர் வடிவேலு கவுண்டர் ஆகியோர்களும், மேற்கு மண்டல அமைப்பாளர் கோ மதியழகன் அவர்களும், மாநில மகளிர் சங்க தலைவி ஏபேல் வெர்ஜினியா அவர்களும், மாநில துணை அமைப்பாளர் முருகன், மாணவர் மாநில துணை அமைப்பாளர் சரவணன் அவர்களும், நெட்டப்பாக்கம் தொகுதி தலைவர் காந்திதாஸ் அவர்கள், வில்லியனூர் தலைவர் பாலகுரு, வில்லியனூர் தொகுதி செயலாளர் சம்பத்குமார் அவர்களும், மங்களம் தொகுதி செயலாளர் நந்தாதாஸ் அவர்களும், மங்களம் தொகுதி வன்னியர் சங்க தலைவர் மருது பிரான் அவர்களும், கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் கலந்து கொண்டு அங்கிருந்த பொதுப்பணித்துறை ஊழியர்களிடம் அவர்கள் ஆறுதல் தெரிவித்தனர். நேற்றைக்கு பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து தங்களுடைய கோரிக்கைகளை வைக்க வேண்டும், 1200 நபர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சந்திக்க சென்ற பொழுது காவல்துறையினர் அவர்களை காட்டுமிராண்டித்தனமாக தடியடி நடத்தி 14க்கு மேற்பட்டவர் காயமடைந்து மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் நேற்றைய தினம் கூட்டமைப்பின் தலைவர் சரவணன் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். சரவணன் அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இவர்கள் அனைவரும் 16 ஆண்டுகளாக தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இன்றைக்கு 13 நாட்களாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த போராட்டத்தின் வாயிலாக அவர்களுடைய கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். நியாயமான முறையிலே போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அவர்கள் அனைவரையும் இந்த ஆட்சி முடிவதற்குள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். நன்றி, வணக்கம். எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். பொதுப்பணித்துறை ஊழியர்கள் காவல்துறையினரால் தாக்கப்பட்ட சம்பவம் லட்சிய ஜனநாயக கட்சி கண்டனம். இது குறித்து லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணியாற்றும் வவுச்சர் ஊழியர்கள் காவல்துறையினரால் தாக்கப்பட்ட சம்பவத்தை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். தங்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என நியாயமான கோரிக்கைகளுடன் போராடிய அவர்கள் மீது இவ்வளவு தீவிரமான நடவடிக்கை தேவையற்றது. இவ்விவகாரத்தில் துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் தலையிட்டு ஊழியர்களை அழைத்து பேசி சுமூக தீர்வு காண வேண்டும் என கூறியுள்ளார். அனைவருக்கும் வணக்கம். நேற்று மதியம் நம்ம முதலமைச்சர் அவரோட கான்வாய் வரும்போது பொதுப்பணித்துறையில் சம்மந்தப்பட்ட 1300க்கும் மேற்பட்ட பொதுப்பணித்துறை சார்ந்த வவுச்சர் ஊழியர்கள் அடித்து காவல்துறை மூலிமா அடித்து அவங்கள துன்புறுத்தி ஒருத்தர் வந்து சீரியஸாகவே காயப்பட்டு ரத்தத்தோட ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகப்பட்டிருக்கார். இதை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். இந்த மாதிரி 10 வருஷமாக அவங்களுக்கு பெர்மனெண்ட் ஆக்காமல் டெம்ப்ரரியாகவே அவங்களுக்கு வவுச்சர் போட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க கோரிக்கை என்னென்னா, எங்களை பெர்மனெண்ட் பண்ணுங்கிறது தான் கோரிக்கை. அதுக்கு இவ்வளோ தீவிரமான ஒரு நடவடிக்கையோ இவ்வளோ பண்ணி தான் அவங்களை கட்டுப்படுத்தணுங்கிறத தேவையில்லை. அதுவும் முக்கால்வாசி பேர் எல்லாமே முதியோர்களாக இருக்காங்க. இதை நல்ல விதமாக திரு ஆளுநர் அவர்களும் திரு முதலமைச்சர் அவர்களும் இதை கலந்து பேசி அவங்களுக்கு ஒரு நல்ல முடிவாக எடுக்குமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். அதற்போக இந்த மாதிரி இவ்வளோ அவங்கள கஷ்டப்படுத்தியோ புண்படுத்தியோ இப்படி பண்ணணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. எதாக இருந்தாலும் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை கலந்து பேசி சுமூகமாக முடிக்கலாம். அதுக்கு நல்ல வழிவகுத்து கொடுக்குமாறு
அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மத்திய பாஜக அரசை கண்டித்து நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் ஐஎன்டியூசி மாநில தலைவர் பாலாஜி தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கு, விவசாயிகள் விரோத கொள்கைகளை கண்டித்து மத்திய தொழிற்சங்கங்களின் சார்பில் வேலை நிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் ஐஎன்டியூசி, திமுக, விசிக, ஏஐடியூசி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தொழிற்சங்கத்தினர் புதுச்சேரி பேருந்து நிலையம் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் உட்பட அனைத்து தொழிற்சங்கத்தினரும் பங்கேற்றனர். மேலும் ஐஎன்டியூசி மாநில தலைவர் பாலாஜி தலைமையில் தலைமை அலுவலகத்தில் இருந்து 500க்கும் மேற்பட்ட மாநில நிர்வாகிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள் ஊர்வலமாக வந்து மறியல் போராட்டத்தில் பங்கேற்றனர். இதில் ஐஎன்டியூசி மாநில நிர்வாகிகள் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வன், ஜான்சன், பன்னீர், சகாயராஜ், தங்கமணி, பெரியண்ணன், வேலு, குமார், தீனதயாளன், ஆரோக்கிய கலைமதி, சிவக்குமார், பாண்டியன், ராஜ்குமார் மற்றும் அமைப்புசாரா ஆட்டோ தொழிற்சங்கம், சுமை தூக்குவோர் சங்கம், கூட்டுறவு நிறுவனங்களை சேர்ந்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனை அடுத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். உப்பளம் தொகுதியில் இலவச கோதுமை வழங்கும் திட்டத்தின் கீழ் 2 கிலோ கோதுமையை வழங்கும் பணி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி துவக்கி வைத்தார். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பெரியபள்ளி, வீரர்வெளி, வானரப்பேட்டை மற்றும் திப்புராயப்பேட்டை பகுதிகளில் செயல்பட்டு வரும் அரசு ரேஷன் கடைகளில் பொதுமக்களுக்கு ஒரு மாதத்திற்கு 2 கிலோ வீதம் 2 மாதங்களுக்கு சேர்ந்து மொத்தம் 4 கிலோ கோதுமை வழங்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த திட்டத்தின் தொடக்க நிகழ்வில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் பொதுமக்களுக்கு நேரடியாக கோதுமை பொருட்களை வழங்கி திட்டத்தை செயல்படுத்தினார். நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி, நிசார் மற்றும் கிளை செயலாளர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.